வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ள போகலாம். டே 58. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா ரொம்ப இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா சார்ட் அண்ட் அரே இன் ஏ வேவ் ஃபார்ம் அப்படின்றது. வேவ்னா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதிர்வலைகள் அலைகள்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைன்றப்பையும் வந்து அதிகமாக மேலே போயிட்டு கீழே வரும், மேலே போயிட்டு கீழே வரும். நீங்கள் சயின்ஸ்லாம் ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அதிர்வலைகள்லாம் போட்டு அப்படியே கிராஃப்லாம் போட்டு ஜம்முன்னு வந்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம். இதில் என்னென்னா ஒரு அரேயில் வந்து எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எலமெண்ட்ஸோட வேல்யூன்னு சொல்லுவோம்ல. ஸோ இப்போ 2, 3, 6, 5, 10லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய வேல்யூஸ் வந்து ஒரு வேவ் லென்த் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அதிகமாக இருக்கணும், அப்புறம் கம்மியாகணும், அப்புறம் அதிகமாகணும், அப்புறம் கம்மியாகணும். அந்த மாதிரி வேல்யூஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட்னு சொன்னோடனே நம்மளால ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரே அவுட்புட்டாக கொடுக்கணும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. 3, 6, 5, 10, 7, 20ன்னு சொல்லிட்டு அதை வந்து அழகாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேவ் ஃபார்மில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பெரிய நம்பர், அதுக்கப்புறம் சின்ன நம்பர், அப்புறம் பெரிய நம்பர், அப்புறம் சின்ன நம்பர், அப்புறம் பெரிய நம்பர், அப்புறம் சின்ன நம்பர். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்கும், அதோட சின்ன நம்பர் இருக்கும், அதோட பெரிய நம்பர், அப்புறம் சின்ன நம்பர், அப்புறம் பெரிய நம்பர், சின்ன நம்பர் மாற்றி வந்து நம்மளை வந்து அதை அந்த மாதிரி ஆர்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்து அவுட்புட்டாக கொடுக்கணும். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்டை ஒரு அரேக்குள்ளே வாங்கிட்டு அந்த அரே எலமெண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நார்மலாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அரேக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ட்ராவர்ஸ் பண்ணி ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்து அதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து இந்த எலமெண்ட் அப்படியே எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்போ 3, 5, 6, 7, 10, 20ன்னு வருதுன்னா இங்கே வந்து 3, 5 இருக்கும். 3, 5 எடுத்து அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணணும். 3, 5 நம்ம ரிமூவ் பண்ணால் அதில் ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி வந்து எதுவும் ரிமூவ் மாற்றி பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அதிகமாகணும், அடுத்தது வந்து கம்மியாக இருக்கணும், அதிகமாகணும், கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தை வந்து நம்ம வந்து அவுட்புட்டாக காமிச்சா போதும், நம்மளுக்கு அவுட்புட்டாக எடுத்துக்கும். சரிங்களா, வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏ ஈக்குவல் டுன்னு இன்புட்டை வாங்க போகிறோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ்லாம் போட்டாச்சு. இந்த எலமெண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏ டாட் சார்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கிறேன். இது பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு ஏ சார்ட்டட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு அதே மாதிரி சார்ட் அவுட் பண்ணி தந்துடும். பட் நம்ம சார்ட் அவுட் யூஸ் பண்ணும்போது அந்த எலமெண்ட்டை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏதாவது ஒரு வேரியபிளில். பட் நம்ம சார்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி பண்ணும்போது அதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அதனால் வந்து நமக்கு அதை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது சார்ட் அவுட் மட்டும் கொடுத்து ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணால் போதும். இப்போ அந்த ஏக்குள்ளே வந்து நம்ம சார்ட்டடான லிஸ்ட் இருக்கும். நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே 3, 5, 6, 7, 10, 20ன்னு சொல்லிட்டு சார்ட்டட் ஆர்டர் லிஸ்ட்டில் கண்டுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போனால் இதை வந்து அதில் ட்ராவல்ஸ் போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். 0லேருந்து இந்த லென் ஆஃப் ஏ வரைக்கும் அதோட சைஸ் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டைம் வந்து இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுப்போம், அது அந்த ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஸ்வாப் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் மாற்றி விடுவோம். சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம டெம்பரரியும் யூஸ் பண்ணி 3 வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அதை வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரரியான வேரியபிள் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்து டெம்பரரி அதை நான் பண்ணுறேன். டெம்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டோட லெட்ரு ஏவோட ஐயை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அடுத்ததில் வந்து ஏ ஆஃப் ஐயில் வந்து ஏ ஆஃப் i+1 நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தென் ஏ ஆஃப் i+1 வந்து அந்த இந்த எந்த எலமெண்ட்னா டெம்பிள் இருக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த எலமெண்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கிற வேல்யூ எடுத்து ஒரு டெம்பன்ற ஒரு வேரியபிளை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தென் வந்து இந்த ஐயில் வந்து இந்த i+1 வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். i+ல வந்து இந்த ஐயோட வேல்யூ வந்து டெம்பிள் இருக்கும். டெம்பிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணி i+1 வந்து நம்ம மாற்றி விட்டுருவோம். இதை வந்து இப்படி பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒரு புதுசாக வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பைத்தானில் வந்து இருக்குது. இது வந்து ஃபியூச்சர் மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட்லாம் மாற்றணும், 2 எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கமா செப்பரேட் பண்ணி எடுக்கணும். இங்கே i+1 i+1 2 எலமெண்ட் தான் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோன்னா இதை வந்து அந்த 2 எலமெண்ட்டு கமா செப்பரேட் பண்ணி எடுத்து ஈக்குவல் டு போட்டு அப்போ அதை வந்து அப்படியே ஆர்டரை மாற்றி எழுதணும். i+1 ஃபஸ்ட்டும் தென் வந்து
a of iன்றது 1 அப்படின்றது. இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், a of iல வந்து a of i + 1ஐயும் a of i + 1ல வந்து a of iயோட வேல்யூவும் வந்து மாற்றி நம்மளுக்கு அழகாக வந்து இது பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, எப்படி பண்ணால் நமக்கு ஒழுங்காக ரன் ஆகும். நம்ம வந்து அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இப்படி நம்ம ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா 2 எலமெண்ட்டாக நம்ம ஸ்வாப் பண்ணிட்டே வரும். நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன விஷயம் இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ 3யும் 5யும் நம்ம ஸ்வாப் பண்ணணும்னா அடுத்தது இந்த 5யும் 6 எடுத்து ஸ்வாப் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து 6க்கு போயிடணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் வந்து 2 வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் 2 எடுக்கணும், அப்போ 2 எடுக்கணும், அப்போ 2 எடுக்கணும். ஸோ அப்போ வந்து 2 தான் நம்மளுக்கு வந்து ட்ராவல்ஸ் ஆகிட்டே போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 3 விஷயம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கு, எண்டிங்கு, தென் அடுத்தது என்னன்னா வந்து என்ன மாதிரி ரேஞ்சில் வந்து அது வந்து ரன் ஆகிட்டு போனோம், ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 கொடுக்குறேன். அப்போனா 2 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதோடைய கவுண்ட் வந்து. அதுக்காக தான் இங்கே 2 கொடுக்குறோம். இப்போ நம்ம கடைசியாக வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம்னா அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து 5 ஸோ பெரிய நம்பர், அப்புறம் சின்ன நம்பர், 7 பெரிய நம்பர், 6 சின்ன நம்பர், 20 பெரிய நம்பர், 10 சின்ன நம்பர் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த ஆர்டர் வரலாம் சரி, பட் அதோடைய கான்செப்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து மல்டிபிள் ஆன்சர் இருக்குது. இது ஒரு ஆன்சர். சரிங்களா, பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது அழகான ஷார்ட்டில் வந்துடுச்சு. நம்ம இதை கமாண்ட் லைன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒழுங்காக ரன் ஆகுதான்றதுக்காக. சரிங்களா, நம்ம இதையும் ரன் பண்ணலாம். இப்போவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக ரன் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி பெரிய நம்பர் சின்ன நம்பர், பெரிய நம்பர் சின்ன நம்பர், பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக வரும். நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து நம்மளுக்கு பைத்தான் இல்லாத லாங்குவேஜில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பைத்தானில் மட்டும் இது ஒரு ஃபியூச்சர்ஸ், இது வந்து நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.